Hello guys, welcome back to our channel VS Ultimate. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா RR Buildersல இருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் சைட் கொண்டு வந்திருக்காங்க, நக்ஷத்ரா கார்டன். சோ RR Buildersல இருந்து எந்த ஒரு சைட் எடுத்துட்டு வந்தாலும் பட்ஜெட் ரேஞ்ச் தான், அது கன்ஃபார்ம். இன்னைக்கு வந்துட்டு அதிரடியா காம்பவுண்ட விட்டு தாண்டினீங்கன்னா ஒரு ரேட், காம்பவுண்டுக்குள்ள ஒரு ரேட். சோ வேற லெவல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல இறங்கி இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் NH மெயின் ரோட் இருந்து அவினாஷ் போல ஜஸ்ட் அந்த NH மெயின் ரோட் பஸ் விட்டு இறங்கி நடந்து வர தூரத்துல நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். DTCP அண்ட் ரேரா அப்ரோட் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலா ஒரு 8 ஏக்கர் டோட்டலா காம்பவுண்ட் அளவு காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 33 ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, உள்ள ட்ரீயா இருக்கட்டும், உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க்கா இருக்கட்டும், வாட்டர் டேங்கா இருக்கட்டும். நான் இந்த ஒர்க் தான் பண்ண போறோம்னு சொல்ல எல்லாமே பண்ணி வச்சு நான் சொல்றேன் ஃபுல்லாவே. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் நம்ம அந்த ஆர்ட்ஸ் விட்டு வெளியே வந்து வச்சுங்களேன், சென்ட் 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா மார்க்கெட் இருக்கு. சரிங்களா? எல்லாம் ஃபுல்லா ரெசிடென்சி தான், எல்லாம் வீடு குடி இருக்கிறாங்க. நீங்க விசாரிச்சுங்க, கதவு தெரிய சார் என்ன போயிட்டு இருக்குங்க அப்படி கேட்டு விசாரிச்சுங்க. சென்ட் 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம காம்பவுண்ட் ஒட்டியே காம்பவுண்ட் தொட்ட மாதிரி நம்ம வந்து DTCP ரேராவோட இவ்வளவு டெவலப்போட நம்மள மாதிரி கண்டிப்பா யாரும் கொடுக்க முடியாது. ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 5.75 5,75,000 DTCP அப்ரோட கொடுத்துட்டு இருக்கோம். DTCP அப்ரோடோட 5,75,000 ரேராவோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பாக்குறவங்க வந்துட்டு நான் எது பிடிச்சிருக்கோ, அதாவது எனக்கு எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த பிளாட் எடுத்துக்கலாமா இல்ல உள்ளதான் எடுத்துக்கலாமா? இல்ல பிரதர், எல்லா பிளாட் அவைலபிள் இருக்கு. ஓகே, ஒரு 115 பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க அது ஒரு 20 பிளாட் புக் பண்ணிட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எல்லா பிரேம் சைட்டாலுமே அவைலபிள் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து லான்ச்சிங் வச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைட் கண்டிப்பா நீங்க கேக்குற மாதிரி நார்த் ஈஸ்ட் சைட் இருக்காது. ரேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சைட் வந்து இப்போ லான்ச் பண்றதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, எதுக்காக ப்ரீவியஸா பர்ச்சேஸ் பண்ணணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் 90% வரைக்கும் முடிச்சிட்டோம் ஃபுல்லா. இன்னும் வந்து இந்த காம்பவுண்ட் ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கு. அது ஒர்க் நீ பின்னால் பார்த்தா தெரியும். கண்டிப்பா சரிங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 டேஸ் ஒர்க் இந்த காம்பவுண்ட் ஒர்க் முடிஞ்சிடும் ஃபுல்லா. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து சைட் எல்லாம் கம்ப்ளீட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி தான் லான்ச் பண்றோம். காம்பவுண்ட் தொட்ட மாதிரி ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா திறந்து அழகா திறந்து ஒரு யூனிட் வந்து வாக்கிங் போறதா இருக்கட்டும், ஒரு வீடு குடி வரதா இருக்கட்டும், ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், நல்லா ஃபுல்லாவே இந்த ஃபுல்லாவே திறந்து ஃபுல்லாவே. அது இந்த சைடு தொட்ட மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே ரெசிடென்சி ஏரியா. ஓகே, எல்லாம் ஃபுல்லா வீடுல ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் நிறைய வீடு கிட்ட குடி இருக்கிறாங்க ஃபுல்லா. ஓகே கண்டிப்பா. இப்போ உள்ள இருக்க ஒரு சைட்டுக்குள்ள வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்கன்னா சேஃப்டிங்கிறது மஸ்ட். சார் 200% சேஃப்டி ஃபுல்லா 200% சேஃப்டி. ஏன்னா ஃபுல்லா பக்கத்துல இருக்கிற எல்லாம் விஐபி ஏரியா சார் ஃபுல்லா. கண்டிப்பா காம்பவுண்ட் வால் வேற கொடுத்திருக்காங்க. டோட்டலா காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாமே குடி இருக்கிறாங்க. வீடு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே 1.5 கோடி 2 கோடி பட்ஜெட்ல ஃபுல்லா வில்லா இருக்கு ஃபுல்லாவே. சூப்பர் சார், சூப்பர். இப்போ சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம்? ரோடு வசதி, கரண்ட் லைன், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். இந்த 8 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் காம்பவுண்ட், அது போக வந்து பாத்தீங்கன்னா உள்ள 40 ஃபீட் ரோடு சார், 2 பஸ் அக்சஸ் பண்ணலாம். அப்பா சரிங்களா? உள்ள 40 ஃபீட் ரோடு அகலமான தார்சல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே. சரிங்களா? அதுவும் வந்து ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் அழகா நீட்டா ஒரு பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அத்திக்கடை தறி கனெக்ஷன் மெயினா. அது போக உங்களுக்கு வந்து 3 சிபி லைன், 1 லட்சம் கெப்பாசிட்டில வாட்டர் டேங்க், குடி இருக்கிற என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, புதுசா வந்துட்டு ஒரு லைன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. இடத்த வாங்குறீங்க, வீடு வேணும்னா வீடு கட்டிக்கலாம். கண்டிப்பா நீங்க லேண்ட் ஆனா லேண்ட் ஆனா சொன்னா வீடு கட்டினா வீடு கட்டி குடி வரலாம். ஓகே, சூப்பர். இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு தனியா நீங்க டார்கெட் பண்ணி ப்ளே ஏரியா கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு 50 சென்ட்ல பார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். டோட்டல் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா 90% முடிச்சு வச்சிருக்கோம் ஃபுல்லாவே. 10% நார்த் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே பிரதர், நீங்க வந்துட்டு இப்ப சொன்னீங்க பிளாட்டோட ரேட் 5.75 சொல்லிருக்கீங்க சார். இங்க மார்க்கெட் ரேட் 8 லட்சம் ரூபாய். இங்க வந்து 5.75 ஒரு சென்ட் DTCP அண்ட் ரேரா அப்ரோட ஒரு NH மெயின் ரோட்ல இருந்து ஒரு வாக்கர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, எனக்கு 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. இந்த பிளாட் வாங்க முடியுமா? தாராளமா வாங்கலாம் பிரதர். 5 லட்சம் ரூபாய் வந்தா வீடு வாங்கலாம், 1 லட்சம் ரூபாய் வந்தா இங்க லேண்ட் வாங்கலாம். என்ன ப்ரோ இது உண்மையா தான் சொல்றீங்களா? தாராள உண்மையா தான் பிரதர் சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா ஒரு வீடு வாங்கலாம், 1 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா ஒரு லேண்டே வாங்கிடலாம். என்ன ப்ரோ இப்படி இவ்ளோ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி வந்து GK ஹாப்பினஸ்ல சொல்லிருந்தீங்க 1 பவுன் கொடுக்க போறேன். நீங்க இங்க என்னடா 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு வீடே கொடுக்குறேங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள் பண்றீங்க பிரதர்? இது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பூமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷம் பூமி நம்ம வாங்கியிருப்போம். சரிங்களா? அப்ப நம்ம சீப்பா வாங்கியிருப்போம். இந்த பூமி ரேட் வந்து 3 கோடி ரூபாய். அப்பா சரிங்களா? நீங்க விசாரிங்க. ஜஸ்ட் NH மெயின் ரோட் வந்து இங்க ஒரு வாக்கர் டிஸ்டன்ஸ்ல பூமி வந்து ரேட் வந்து 3 கோடி ரூபாய் பூமி. நீங்க அது பூமி பர்ச்சேஸ் பண்ணிட்டு டெவலப் பண்ணி நீங்க சைடு போடும்போது சென்ட் 12 லட்சம் ரூபாய் கம்மியா கொடுக்க முடியாது பிரதர். ஐயோ அப்பா, நம்ம 3 இயர்ஸ்க்கு முன்னால வாங்கினால நம்ம இந்த ரேட் கொடுக்கோம். ஓகே சூப்பர். எல்லாத்த பத்தியும் டீடைல்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க. லீகல் செக் பண்ணிக்கிறேன், லாயர் வச்சு தாராளமா செக் பண்ணிங்க பிரதர். 10,000 அட்வான்ஸ் நம்ம லீகல் புக் கொடுக்குறோம். ஒரு லாயர்ட்ட கொண்டு கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க லேண்ட் தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே சூப்பர். தார் ரோடே பார்த்தோம்னா இந்த எந்த சைட்லயுமே இவ்ளோ அகலம் கொடுக்க மாட்டாங்க. முக்காவாசி பேர் வந்துட்டு தார் ரோடோட சைட்ஸ் குறைச்சிருவாங்க. கண்டிப்பா 5 ஃபீட் குறைச்சிருவாங்க. 30 ஃபீட் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணல, எல்லாமே அகலமா பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எலாபரேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளே ஏரியாவா இருக்கட்டும், உங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கக்கூடிய மரங்களா
பிளாட்களா இருக்கட்டும், தனித்தனியா ஒவ்வொரு பிளாட்லயுமே இண்டிவிஜுவலா உங்களுக்கு ட்ரீஸ் நட்டிருக்காங்க. ஒரு இயற்கை அழகா எடுக்காம அப்படியே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க. சூப்பர் 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 சார். இப்போ இன்னொரு விஷயம், நீங்க ஃபேமிலி ஆளுங்களுக்கு சொல்லிட்டீங்க, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் சார்? நான் தான் போய் சொல்லல பாத்தீங்களா, செண்டு 8 லட்ச ரூபா போயிருக்க இடத்துல நம்ம செண்டு 5% போய் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் ஒரு NH மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ்ல ஒரு லேண்ட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 3 சென்ட் 4 சென்ட் லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு சென்ட் ஒரு 4 லட்சம் வாங்கிருப்பீங்களா? இன்னைக்கு இப்போ கேட்டு பாருங்க, செண்டு 12 லட்சம் ரூபா. அடேங்கப்பா. சரிங்களா? அதே NH மெயின் ரோட்ல இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ்ல ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் கிடையாது, டுடே அப்ரிசியேஷன். இன்னைக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு லாபம் அதான் சொல்ல வரேங்க. சூப்பர் 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 சார். ரொம்ப சூப்பரான சைட்டு கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளோட மக்கள் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, 575 ல இருந்து 565 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நெகோசியேட் பண்ணுவாங்க. இருக்கா? கண்டிப்பா பண்ணி தரேன். நான் என்ன இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா என்ன முடிஞ்சளவுக்கு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி. என்ன சார் ஆஃபரும் கொடுக்குறீங்க, கண்டிப்பா நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவு கம்மி பண்ணியும் பண்ணி தரேங்கிறாங்க. ஸோ ஆர்ஆர் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்ற பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டுங்க வாங்க. அந்த ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாது, ஆஃபர்ஸும் ஏக்கச்சக்கமா அள்ளி கொடுக்குறீங்க. நிறைய பிளாட்ஸ் நிறைய மக்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல முக்கியமான இடத்துல இருக்கு. நீங்க திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ½ ஹவர்ல போயிடலாம். திருப்பூர் ½ ஹவர், திருப்பூர் ½ ஹவர்ல போயிடலாம். நீங்க சூலூர் பல்லடம் பார்த்தா ½ ஹவர்ல போயிடலாம். ½ ஹவர். காங்கேயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 1 ஹவர்ல போயிடலாம். ஈரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ல போயிடலாம். கோயம்புத்தூர் இங்க இருந்து 1 ஹவர் டிராவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? தாராபுரம் இங்க இருந்து ஒரு ½ ஹவர்ல போயிடலாம். எல்லாத்துக்கும் ஆக்சஸோட தான் சார் நம்ம சைட் பொறுத்த வரைக்கும். ஓகே, எல்லா ஆக்சஸோடையும் ஒரு பட்ஜெட் விலையில சைட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் சொல்லணும். ஸோ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா A to Z அக்வரா ஆணிவரா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இப்போ பிளாட்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். டோட்டலா இப்போ வந்து 115 120 பிளாட் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆஃபர் பிரைஸ்ங்கிறது ஒட்டுமொத்த எல்லா பிளாட்டுக்குமா இல்ல லிமிடெட் பீரியட்? எல்லா இப்போதைக்கு எல்லா பிளாட்டுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கு. எல்லா பிளாட்டுக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. நம்ம வந்து நார்த் ரேட், சவுத் ரேட், ஈஸ்ட் ரேட்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே ரேட்டு தான். 5.7 கொடுத்துட்டு இருக்கோம். நேர்ல வாங்க, சைட் வந்து பாருங்க. நான் வந்து வீடியோக்கு வந்து யூடியூப் வீடியோக்காக ராங் கமிட்மெண்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க ஜஸ்ட் என்கொயரி பண்ணிட்டு வாங்க. ஓகே, என்கொயரி பண்ணிட்டு பக்கத்துல என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு என்கொயரி பண்ணிட்டு வாங்கலாம். ஓகே, வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அதே ரேட் தான். வீடியோல ஒண்ணு நேர்ல ஒண்ணுங்கிறது கிடையாது. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாலே அவங்களே பாத்துக்குவாங்களா? தாராளமா பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆஸ் எ ஃப்ரெண்டா இருந்து உங்கள்கிட்ட பக்கத்துல இருந்து உங்களுக்கு சைட் வேணும்னா சைட், வீடு வேணும்னா வீடு, அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருந்து எல்லாமே A to Z முடிச்சு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற வரைக்கும் பக்கத்துலயே இருந்து பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். இவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த சைட்டை பத்தி டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இது ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட், அவினாசி பாளையமும் ஜாக்பாட், அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பூரும் ஜாக்பாட், ஈரோடு ஜாக்பாட், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நம்ம ரேட் நல்ல ரேட்டா கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்த வாங்கல அப்படின்னாக்க என்ன லாஸ் பண்ண போறாங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்து பைக் வாங்கிருப்பீங்க. கண்டிப்பா மாசம் ஒரு 8000 ஒரு 10,000 EM கட்டி. கண்டிப்பா சரிங்களா? அந்த காசை கொண்டு வந்து இங்க வந்து போடுங்க. சரிங்களா? நீங்க கொண்டு போய் இந்த காரை கொண்டு போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொண்டு போய் வித்தீங்கன்னு வச்சுங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே கொண்டு போய் ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுங்க, 50,000 கொடுப்பான். அதுக்கு கீழே தான் வாங்குவாங்க. அதுக்கு கீழே தான் வாங்குவாங்க. சரிங்களா? அந்த காசை கொண்டு வாங்க. 1 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க, இங்க ஒரு இடம் வாங்கிட்டு போங்க. 5 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க, நான் வீடு கட்டி கொடுக்குறேன். மாசம் 8000 EMI தான் ஃபுல்லாவே. நீங்க கட்டி முடிக்கும் போது இந்த லேண்டோட காசு கண்டிப்பா டபுள் மடங்கா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சோ இதுக்கு மேல என்ன கைஸ் வேணும்? உங்களுக்கு லேண்ட் வேணும் இல்ல வீடு வேணும்னா, லேண்ட் வேணும்னா 1 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும், வீடு வேணும்னா 5 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும். இங்க நீங்க அதை நிறைவேற்றிக்கலாம். சோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.